இறைவா, ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பாதுகாவி உடைய ஆரோக்கிய அன்னையுடைய கோவிலின் அச்சிப்பை கொடுப்பிக்கின்றானே உன் மக்களின் மன்றாட்டுகளுக்கு சரிசாய்க்கிறது எங்கள் ஆண்கள் நமக்கு எப்பொழுதும் தூய்மையான வழிபாடு செலுத்தும் மீட்பின் நிறைவினாங்கள் தரும் அருள்வீராக உம்மோடு தூய்மையாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பவுல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைத்திரு வசனங்கள் 11 முடிய 11 முடிய. பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் குரோவில் இருந்து கப்பலேறி சாமோத்தியா தீவுக்கும் மறுநாள் நெய்யவழி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிடோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது உரோமியரின் குடியேற்ற நகர். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர் வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியாத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் தீதியா. செந்நிற ஆடைகள் விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறை ஏது? தேடும் எனக்கு குறை ஏது? இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன். ஒன்றே அடியேன் தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன். ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 1-5 முடிய. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்னிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கண்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பர். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரோ அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணின் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகு இராது, துன்பமும் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்கின்றேன் என்று கூறினார். இந்த ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வெளிப்படுத்தும். தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது யோவான் எழுதிய செய்தி நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. யோவான் செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 26 தொடக்கம். 15ஆம் அதிகாரம் 26. இயேசு சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். இருந்தால் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதற்காக இன்னும் காலம் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடத்தில் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புடைய சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அன்புடையவர்களே, இந்த 44 நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுடைய ஆலயம் கட்டப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவை நாம் செய்கிறோம் கொண்டாடுகிறோம். அன்புடையவர்களே, உண்மையிலேயே நம்முடைய ஆலயத்திலே பணிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையிலேயே அது மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அன்புடையவர்களே, எவ்வளவோ வசதியானவர்கள் அல்லது பங்கு ஆலயத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய காசு வச்சு வேலை பார்க்கலாம். ஆனால் அந்த ஆலயங்களை போய் நான் பார்த்துருக்கேன், சந்தித்திருக்கேன். அந்த நம்முடைய ஆலயங்களுடைய அந்த அழகும் அந்த அருளும் என்ன செய்யல அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் இருந்தால் கூட நான் பார்ப்பேன். நாம் கட்டியிருக்கிற அல்லது ஒன்றொன்றும் அமைத்திருக்கிற பொருளையை பார்த்து கட்டின்னு சொன்னால் அவங்க செய்திருக்க ஒரு பணிகளை பார்த்து கூட கொடுக்க மாட்டோம். ஆனால் அதை விட திறனாக அழகாக ஒன்றும் அமைந்தது அப்படிங்கிறதைய நம்ம மறக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு ஆலயங்கள், இன்றைக்கு கட்டடங்கள் கட்டப்படுகிறது. நிறைய பஞ்சாயத்துலாம் பங்குகள் நிறைய இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டும்போது என்ன பிளான் கொடுப்பாங்க. 50 லட்சம் 60 லட்சம் என்ன செஞ்சுருக்காங்க, மொத்தமாக எஸ்டிமேட் போட்டு அனுப்பிடுறாங்க. நான் இப்போலாம் நேற்று கூட பேசிட்டு இருந்தேன். சொல்லி 2 பங்காளத்து பேசும்போது எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 52 லட்சம் வருதுன்னு கைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. நம்முடைய ஆலயம் நம்ம அப்படியே செய்யலை. இது தெரியும் தான் நம்ம அப்படி 20 லட்சம் ரூபா வரும், நான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்யலை. நம்ம கட்டலை. ஆலய உபதேசியாக தெரியும், உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரியும். நம்ம ஆலயத்துக்கு பேசுகிற போது முதல்ல நம்ம டிசிஐ இருக்கிறார்கள் எடுத்துருந்தாங்க. நமக்கு ஆலயத்துடைய ஒரு பிளானை போட்டு நம்ம கையில் எடுத்துருந்தாங்க. நான்
உள்ள வருகிற போது ஆயர்கள் எனக்கு பொறுப்பு கொடுக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. மேலப்பட்டி இந்த புதிய ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பை நான் என்ன செய்கிறேன் மற்ற கொடுத்துருக்கேன், நீ அதை செய்ய சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பொறுப்பெடுக்கிற போதே அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. அந்த டிசிஐ அதிகாரர்கள் ஏற்கனவே ஒரு பிளானை போட்டு ஒரு திட்டத்தை போட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ஜினியரோட பிளானை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஒரு பிளானை கொடுத்து இந்த பணியை செய்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குற போது தந்தையவர்கள் போட்டிருந்த பிளானில் எனக்கு ரொம்ப உடன்பாடு, அப்படியே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை முயற்சி எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்க முடியாது. ஏன்னா சாமி அன்றைக்குள்ள அந்த திட்டத்தின் சூழலுக்கு ஏற்ப மறை மாவட்டத்தினுடைய நமக்கு வந்திருந்த அந்த ப்ராஜெக்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ப அதுக்கு ஏற்ப என்ன செஞ்சிருந்தாங்க, பிளான் பண்ணி ஒரு ரூபு போட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு அழகான ஒரு கோபுரத்தை அமைத்து அவர்கள் அமைத்திருந்தாங்க. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடம் குறைவானது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கோ ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது ஒரு நிகழ்வுகளை நடத்துவதற்கோ நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உறவுக்கு வழியெல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே அந்த சூழல் வரக்கூடாது. இருக்கிற இடத்துக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கினா நம்ம மக்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொஞ்சம் மாற்றி கொடுக்க அப்படின்னு சொல்லி யார் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த தந்தை காப்பினடிகள் அவர்கிட்டயே கொடுத்து என்ன செய்யும், இந்த திட்டத்தை திருப்பி என்ன செஞ்சோம், ஏற்கனவே கொடுத்த பிளானை மாற்றணும். அவங்க ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தாங்க. பிறகு நம்ம கோயில் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் சொல்லுவாங்க, மற்ற ஆலயத்துக்கும் நம்ம ஆலயத்துக்கும் என்ன விநியாசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. காசை கொடுத்து என்ன செய்வாங்க, ஒரு பிளானை போட்டு அதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் நம்ம ஆலயம் அப்படி கட்டப்படவில்லை. நம்ம பிளானை கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்யல, கட்ட ஆரம்பிச்சிடும். பிளானை வாங்கின உடனே மாற்றணும், எங்களுக்கு மேலே என்ன செய்யணும், ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுட்டாங்கன்னு சொன்னோம். பிறகு என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளானை போட்டு கொண்டு வந்துடுறோம். கீழே மாற்றோம், இதில் போர்டில் போர் போடுவோம், தொட்டியில் தொட்டியை கட்டுவோம், நெல் செய்வோம். மேலே நமக்கு பீடத்துக்கு ரைட் காணாது, ஆனால் மேலே சேர்த்து தேவைப்படுது, அது தூக்கி மாற்றி அடிக்க ராமின்னு செஞ்சோம். சொல்கிறதெல்லாம் அவர் செஞ்சார், இப்படி இப்போ மாற்றி கொடுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நம்முடைய தேவைக்கு எடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கொண்டே இருக்கும். மாற்றி மாற்றி என்ன செஞ்சோம், ஒரு பிளான் தான். ஆனால் அதுக்குள்ளே நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட நிறைய காசு கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வோம், ஒரு ரூபாய் போடணும்னா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அதெல்லாம் சேர்த்து வச்சு திருப்பி எனக்கு ரூபாய் போடும், கொஞ்சம் காலத்தாகும், இப்படியே தான் நினைச்சிருக்கோம். அதனால் கோயில் பணிகள் இப்படித்தான் என்ன செஞ்சது, போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வேறு அப்பதான் போயிடும். இன்னும் அந்த கோயில் என்னன்னா நான் சொல்லுவேன், ஒருவேளை உங்களுக்கு இது இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், அப்போ வந்து நம்ம கோயிலை திறந்துட்டேன். இப்போ திறக்கிறதுக்கு முன்னாடி அது குடிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் நின்று செயல்பட்டு இப்போ நம்ம அப்படி நின்று செயல்பட மாட்டோம். ஆனாலும் கடந்த ஒரு ஆண்டுகளாக எவ்வளவோ பணிகள் என்ன செஞ்சிருக்கிறது, கோயில் திறந்து நடந்துட்டா இல்லையா நடந்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாத கொஞ்சமாக நிறைய எல்லா ஜனவரத்துலேயும் எழுந்திருக்கிறோம், போட்டுக்கிறோம், மேலே லைட்டு மேலே போட்டுக்கிறோம், மேலே ரூட்டில் தளத்தை போட்டுக்கிறோம், எவ்வளோ எழுந்திருக்கிறோம், பூச்சிக்கிறோம், இப்படியாக எழுந்திருக்கிறோம். ஒரே ஒரு வேலை முடிகிற வரை எழுதினோம். கோபத்தை மட்டும் கடைசியில் செய்வோம். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிங்க அப்படின்னு மட்டும் நான் முடிச்சேன். ஏன்னா அதை முடிச்சிட்டிங்கன்னா வேலையை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்துடும், கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான சின்ன சின்ன வசதிகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். சின்ன சின்ன பணிகள். ஏன்னா சில கோயில்களை நான் பார்த்துட்டேன், கோயில் திறந்துட்டாங்கன்னா அது கூட என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். பூசாமல் கிடக்கும், இல்லைன்னா சன்னல் பணம் பண்ணாங்க அது அப்படியே கிடக்கும், இல்லைன்னா ஏதாவது எழுந்திருப்பாங்க அப்படியே போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது முன்னெடுத்து செல்வதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ ஆலயத்துடைய பணிகளுடைய ஒரு நிறைவு என்பது ஒரு முகப்பு, ஒரு உள் அமைப்பு என்பது முக்கியமானது. எனவே நம்ம ஒரு காரியத்தை அழகாக செஞ்சுக்கிறோம், உள்ள கட்டமைப்பை நம்ம அழகாக பண்ணிக்கிறோம். நீங்கள் வெளியில் உள்ள அந்த ஒரு காரியத்தை முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயம் இன்னும் நிறைவேறும், மிகவும் ஒழிக்கப்படும்.
மாதா நமக்கு முறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்களும் இன்றைக்கு வர சரிக்காமல் செய்யுங்க, சோர்ந்து போகாமல் நம்முடைய ஆலயத்தினுடைய பணிகளை உதவி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதனால் இந்த நேரத்தில் நான் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா இந்த ஆலயத்தினுடைய அதாவது நிறைய காசுகளை வச்சுக்கிட்டு நிறைய டோனர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கோயில் வேலையை நம்ம செய்யலை. இந்த வேலையை தொடங்குகிற போதே நமக்கு தெரியும் நிறைய எஸ்டிமேட் ஆகும்போது இருந்தாலும் இருக்கிற காசு வச்சு தொடங்குவோம், எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நம்ம கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சு, டைரக்டர் ஒரு 6 லட்ச ரூபா இருந்துச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சு அமைக்கிறோம் ஃபவுண்டேஷனுக்கே காணவே தெரியும். அதுக்கு மேலே அவ்வளோ வேலைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட துணிஞ்சு தைரியமாக என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஆலய பணிகளை ஆரம்பித்தோம். ஆனால் மாதா நம்ம கைவிடலை, இதுவரை இருக்கிறாங்க. அற்புதமாக இந்த ஆலயத்தை இன்னும் அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள் தான் ஆச்சு. இன்னும் அழகு வரும். எப்பவுமே அழகாக ஒரு நுழைவதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்புக்குரியவர்களை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடனே அதனுடைய அழகு ரசிக்க முடியாது. இன்னும் போக போக நீங்கள் நிறையா ரசிப்பீங்க, நிறையா காரியங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ரசிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பணிகளை பார்க்குற போது ஒன்றொன்னே கொஞ்சம் காமிச்சு கேட்க ஒன்றொன்னா ஒரு பொருளையை பார்க்குற போது ஐயோ நம்ம ஒரு டைம்ஸ்க்கு வந்து அது பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாத இது ஓவராக நினைச்சீங்க. நீங்கள் வேண்டாம் பாருங்க, எதுக்கு தேவையில்லாமல் இழுத்து போட்டு வேலையை செய்வீங்க, விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாதீங்கன்னா. ஆனால் நமக்கு அவங்க பார்வையில் அப்படியா நமக்கு கட்டாயமாக தேவையாகும். மேலே உள்ள நாள் வந்து என்ன செய்யும் அதைத்தான் அவங்க சொல்கிறார். கோயிலை மட்டும் கட்டி முடிச்சு தெரிஞ்சு விட்டாலாம் போட்டு நாள் போட்டீங்க அப்படின்னு நாளை போட்டு சீட்டை போட்டுக்கலாம். ஏன் சீட்டை போட்டு அதுக்கு மேலே போடணும், அது எவ்வளோ பெரிய செலவு நமக்கு தெரியும். ஆனால் அன்புக்குரியவர்களே நம்முடைய தலைமுறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்த முயற்சி அந்த நேரம் கஷ்டமாக கற்றுக்கலாம், சிரமங்களாக கற்றுக்கலாம். அந்த நேரம் பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை இருந்திருக்கோம் இந்த தேவையில்லாமல் நடக்கிறாங்களோ அப்படின்னு கூட என்ன தோன்றி இருக்கலாம். ஆனால் பயன்படுத்த தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம நினைச்சிருக்கோம். தொடக்கத்திலேயே அதை நாம் முன் பிளானாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்ம மாதிரி எத்தனையோ கிராமங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. ஆனால் எல்லா உள்கட்டமைப்புகளும் எல்லா வகையிலும் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன செஞ்சுருக்கீங்க, என்னோட நின்று தோல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே யாரையுமே நம்ம என்ன செய்ய சொல்கிறேன் இவர்களுக்கு அத்தனை பேரும் வரைக்கு மேலே வரி போட்டு எழுதிருக்கோம், நம்ம உதவி கொடுத்துருக்கோம் செஞ்சுருக்கோம். எனவே நம்ம ஊரில் இன்னைக்கு சொல்லப்போனால் பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வழக்கமாக வருவாங்க. தொலைக்கு முடிக்க போனால் எல்லாருமே ஆண்கள் தான் போவாங்க. வெள்ளை வேசி வெள்ளை சட்டை போட்டு 4 பேர் போனால் தான் இங்கே காசு கொடுப்பாங்க. ஏன் உண்மையாக தான் நடக்கும். சின்ன பிள்ளைகளோட போனாங்கன்னா இவங்களுக்கு அனுப்பிக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கை தராது. நாங்கள் அனுப்பும் போதெல்லாம் நினைச்சோம் யாருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கூட தரணும் எதிர்பார்க்கவே வேண்டாம். கடவுள் எல்லாம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் போங்க நம்பிக்கையோடு போய் எழுதிவோம். வேலைக்கு போனோம்னு நிறைய பங்குகளுக்கு போனோம். நிறைய மக்களுக்கு கிடைக்கிறாங்க. வரி மாவட்டத்தில் இருக்க ஏறக்குறைய எல்லா மக்களுக்குமே நமக்கு கிடைக்கிறாங்க, உதவி செய்தார்கள் என்பதில். அதனால் அதுக்காக உழைத்த எல்லாருமே நினைச்சிருக்கிறோம். ஏறக்குறைய நம்ம உருவாக்குறது நம்ம கிடைக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய பணிகள் நடக்க சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரை எல்லாருமே நினைச்சிருக்கிறோம், வேலை செஞ்சுருக்கோம், உழைத்திருக்கிறோம். எல்லாருமே நினைச்சிருக்கிறோம், நாம் உழைத்திருக்கிறோம். அது ஒரு பெரிய ஞாபகம். நம்ம சில நினைவுகள்லாம் என்கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப்பில் சும்மா அப்போ மொபைலில் ஜாலியாக தான் ஃபோட்டோ எடுத்தேன். அது மொபைலில் இருந்து இன்னும் கேலரி இருக்கா இல்லையாங்கன்னா எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டேன். ஆனால் அது நெட்டில் இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோவும் நெட்டில் திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைவு அப்படின்னு எடுத்துக்கிட்ட கேலரி என் மொபைலில் கேலரி ஃபோட்டோவே கிடையாது. இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே மொபைல் ஃபுல்லாகிட்டு அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் எழுதிக்கிட்டேன் எல்லாத்தையும். ஆனால் எனக்கு ஃபோட்டோ திருப்பி வருது. நம்ம காலை வேலை செஞ்சது, பணி செஞ்சது, பிள்ளைகள் அகமே போடுறது, அது வேலை செய்கிறது எல்லாமே என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது பார்க்க வந்துட்டு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கிறது மொபைலில் இறங்குறது, நெட்டில் என்ன இருக்கிறது, அது ஏன் இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அப்போ வரைகிறதோடு இருக்கிற பார்ப்பேன். அதுவும் அழகாக செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு விடுது. நல்லா அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதுவே நெட்டில் அழகாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம
நமக்கு அதை ஆக்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். அதனால் நம்முடைய உழைப்பை நம்ம செய்யலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு காசு குறையா இருக்குது. நம்ம சொல்ல போனால் டோனர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக போகுது. ஏன்னா பணம் கொடுத்த டோனர்ஸ் நிறைய பேர் நமக்கு கிடையாது. விரலுக்கு எங்கேயுமா 4-5 பேர் தான் ஒரு 1 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே குறைவாக கொடுத்தவர்கள் தான். ஆனாலும் நீ நினைச்சு பாருங்க, கிடைத்த எல்லாருடைய அந்த நல்லெண்ணத்தோடு கொடுத்தார் அத்தனையுடைய அந்த பணமானது பார்த்து அதை வச்சுட்டு குறையாதானே இருக்கு. எனத்தையா செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு நம்ம செய்யலை. அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒவ்வொரு விஷயம் கீழமாக இருக்கலாம். இந்த கீழத்தை எடுத்துக்கலாம். சும்மா கட்சிகளுக்கு சுருக்கத்தை ஒரு தெருவை வச்சு போட்டோம்னா வேண்டாம் தான் போகிறோம். நம்ம அப்படி என்ன செய்யலை, நம்ம அப்படி விடலை. காசு போனாலும் பரவாயில்ல, இதுதான் மையம். இது அழகாக தான் இந்த கோயிலுக்குள்ள உட்காந்துட்டே நமக்கு ஒரு அழகு வரும், ஒரு பக்தி வரும், ஒரு கடவுளுடைய பிரச்சனை கிடைக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். நிறைய அழகாக செலவு செய்து இந்த பீடத்தை அழகாக அமைக்கிறோம். வாங்கப்பட்டிருக்கிற சுருக்கங்கள் பாருங்க, தெரியாமல் கூண்டப்பட்டோம். 2 அடியில் சுருக்கம் வைக்கிற மாதிரி அதை கொஞ்சம் உயர்த்தி போட்டு ஒரு 3 அடி போட்டு சுருக்கம் கரெக்டாக எடுத்துருக்கோம். 2 அடி சுருக்கம் கேட்டீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. திருச்சூரில் கேட்போம், கொச்சூரில் கேட்குறோம், பூனமாவில் கேட்குறோம், திருச்சியில் போகணும், எல்லாத்துலையும் கேட்க 2 அடி சுருக்கம் கிடையாது, 2 அடி சுருக்கம் கிடையாது. 3 அடியில் தான் 2 அடியில் தான் சுருக்கம் இருக்குது. அப்போ மாதாவுடைய சுருக்கங்கள் 2 அடியில் சுருக்கம் இருக்குது. ஆனால் நம்ம கேட்குற மாதிரியான மாதாவுடைய சுருக்கங்கள் இல்லை. ஆனால் ஒன்று எடுத்து வேண்டியிருச்சு. போய் ஆர்டர் பண்ணி வலிமையமானாலும் நமக்காக அச்சு போட்டு எழுதினாங்க. ஒரு சுருக்கத்துடைய ரேட்டு அந்த அச்சு எல்லாத்துக்கும் தேவை 16,000-20,000 போடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, 2 அடி சுருக்கத்தை நம்ம வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் திருச்சியில் அந்த சுருக்கம் செய்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த மாதிரி தான் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பீடத்தில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள்லாம் நீங்கள் கொச்சினில் போய் ஒரு நாள் நினைக்கணும். இது வரையும் அவங்க கையில் தான் நம்ம செய்யணும். எங்கள் கொச்சின் நமக்கு வாசல் கிடைக்காது பாருங்க. நினைச்சா நீங்கள் இருந்துக்கலாம், வாங்கிக்கலாம், வாங்கிக்க முடியாது, வாங்கிக்கலாம். பழங்கடையில் கிடைக்கும், நம்ம ஆதாரியை போட்டு எடுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொச்சின்லேருந்து நம்ம வாங்கி போனாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த பீடத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசாக போட்டு அதிகமாகிடும். நமக்கு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நினைக்கிறோம். இவ்வாறாக இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை பார்த்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருந்து எல்லாரும் பார்த்து நம்ம திறனோடு கட்டியிருக்கிறோம். எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம், திறனோடு கட்டியிருக்கோம். அந்த பிளான் போட்டு அந்த பிளான் அப்படியே நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட் பண்ணலை. நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம எடுத்துருக்க மாற்றி அமைத்து இந்த ஆலயத்தை நம்ம இருக்கிறோம். எட்டி முடிவில் வேலைகள் தேவை இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நினைவு வருகிற போது எல்லா வேலையும் எடுத்துருக்கோம் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே எவ்வளவோ காரியங்களை நம்ம நடத்தியிருக்கோம். நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படின்னா நாங்கள் முதல்ல சொல்ல நம்பிக்கை மட்டும் நம்ம செய்யக்கூடாது, தளரக்கூடாது, தொடர்ந்து போகக்கூடாது, அதை உற்சாகத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் குறை இருக்கக்கூடாது. இந்த ஆலயம் இன்னும் மெருகு பெறுகிறது. இந்த ஆலயம் அழகு பெறுகிறதை நம்முடைய முயற்சி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆலயம் உடனே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறுத்திடக்கூடாது, கடற்கரை விட்டுறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்க முடியாது. அது நிறுத்தி நம்ம வாழ்நாள் முழுவதும் தலைமுறையாக நிறுத்தி அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ஒரு உடல் இருப்பால் அது அழகுபடுத்தப்பட மாட்டேங்குது. நம்முடைய உடல் இருப்பால் கோயில் அழகாக இருக்கிறது பீடத்தை வச்சோ, லைட்டை வச்சோ, அல்லது வைக்கப்பட்டிருக்கிற சுருபங்களை வைக்கோ, அல்லது இந்த தர அழகாக இருக்கிறத பற்றியோ இதை வச்சு நினைச்சேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம உடனே இதனுடைய அழகை கணிச்சிட முடியாது. அழகு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. நம்ம எல்லாருடைய வருகையும் உடனே தான் ஆலயத்திற்காக. எனவே ஆலயம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இறைவன் உழைந்திருப்பது இந்த கட்டடத்தில் மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், உழைந்திருக்கிறார். தூய ஆவி கட்டி எழுப்பக்கூடிய கட்டடங்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். நம்முடைய அதைத்தான் இந்த நாட்களில் வாசல் கூட நமக்கு இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது வங்கக்கணி காப்பு அழகாக ஒரு கதை சொல்லலாம். 10 வயசுல ஒரு குழந்தை கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும். 10 வயசுல ஒரு குழந்தை கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் கடவுள் வரல. 80 வயசு ஆகிருக்கு பாட்டி. 10 வயசு குழந்தை எத்தனை வயசு வரை காத்திருக்கு? 80 வயசு வரை காத்து கிளம்பி ஆகிட்டான்.
கண்ணு தெரியல, பிச்சை எடுத்து படைக்குது. கண்ணு தெரியலன்னா பிச்சை எடுக்கிற காலத்தில் எவ்வளோ நமக்கு தெரிவித்து போயிடலாம். இதுதான் அந்த கிழமையுடைய குணம். இந்த நேரத்தில் கடவுள் யாரை சந்திப்பாரா? 10 வயசுல ஆசைப்பட்ட பிள்ளைய எத்தனை வயசுல வந்து 80 வயசு கண்ணு தெரியாத கிழமை வந்து என்ன செய்யறார்? கடவுள் சந்திக்க வருகிறார். ஏமா நான் கடவுள் உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் ரொம்ப நாள் எனக்காக பார்த்துருக்குற, பார்க்கணும்னு ஆசைப்பட்டால நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இந்த கிழமை சொல்கிறார், இப்போமா கண்ணு நேரம் தெரிய மாட்டேன், உன்னை வந்து நான் பார்க்க கூட முடியாது, இப்போ வந்து எனக்கு என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றிய அப்படின்னு சொல்கிற கிழமை. ஏமா என்ன பார்க்கறதுக்கு கண்ணு தேவையில்லை, நல்ல உள்ளம் போகுது, அதனால நீ கண்ணுலேயே நினைச்சியாத, கவலைப்படாத அப்படின்னு கடவுள் சொல்கிறார். திருப்பி இதை கிழமை சொல்கிறான், நான் எவ்வளோ வச்சிருந்தேன் உன்னை பார்க்க வரும்போது என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், நான் வச்சிருந்தேன், இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, உன்னை வரவேற்பதற்கு எந்த ஒன்றுமே இல்லை, நான் கையில் பிச்சை எடுத்து படைக்கிறேன், அதுவும் சில நேரம் நான் எடுக்கிற பிச்சை எவ்வளோ சேர்ந்து நாங்கள் மண்ணலி போட்டு போயிடலாம் எப்படின்னு சொல்லி அந்த பாட்டி போட வச்சு. அப்போ கடவுள் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஏமா இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்பும் பொருள் என்னுடைய இதுதான், ஆனால் நீ எதுவும் தப்பு நான் என்ன எதிர்பார்க்குங்க, நான் பார்க்க வரல, நீ எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கல்வி கிட்ட கடவுள் சொல்றாரு, இப்போ நான் வந்து உன்னை பார்த்து பேசிட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுறேன், அதனால நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம், கண்ணை இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டாம், பேசாம ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அமைதியாக இரு, நான் உன் கூட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் அந்த கேள்விக்கு சொன்னார். வங்கக்கவி தாக்கூர் இந்த நிகழ்வை சொல்லிட்டு, ஓ இந்தியர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கதையை முடிச்சு, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்கள்ல அடக்கம். தூய ஆவியா உங்களோடு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா குடிகொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, உயிர்த்த ஆண்டவர், நம்ம 6வது வாரம் அவருடைய உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரோட திட்டப்பட்டால் விடவில்லை, என்னால் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க பிரசனமாக இருக்கிறார்? ஆலயத்தில் பிரசனமாக இருக்கிறார். இன்னொன்று எங்க பிரசனமாக இருக்கிறார்? நமக்குள் அவர் பிரசனமாக. எனவே போல் அடுத்தமா சொன்ன தூய ஆலை குடிகளும் ஆலயம் நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தருமே ஆலயம். நம்ம ஆலயம் என்பது வெறும் கட்டடமோ அல்லது இந்த கலந்து நிறைந்த இந்த இடம் மட்டும் கிடையாது. இந்த மட்டும் ஏற்புடைய உரைகள் என்பதில் ஒவ்வொருவரையும் இறைவன் உரைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக. மோசே வந்து எகிப்துல தன்னை இனத்தை சார்ந்தவரை கொடுமைப்படுத்துறவங்க ஒருத்தரை வெட்டி கொண்டு தப்பிச்சு பயந்து போய் எங்க ஓடிவார், மலைக்கு போயிடுவார். பயந்து போய் கிடக்கிற மோசையை அங்கே போய் மாமனார் வீட்டில் ஆடு மாடு மேய்ச்சி கிடையாது. கடவுள் என்ன செய்வார், இவர் ஆடு மாடு மேய்க்கிற போது ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிற மோசையில அங்கே ஒரு உச்சடியில தோன்றி அவர்கிட்ட என்ன செய்கிறார், கடவுள் வந்து நான் தான், நீ ஒரு செருப்பு கலத்தி போட்டு வா அப்படின்னு சொல்லுவார். கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள மோசை நிற்பார். மோசை சொல்லுவார், நான் உன்னை எங்கே அனுப்ப போகிறேன், நீ யாரை வெட்டி கொண்டு வந்தியோ அங்கே நீ தான் போவார். யாருக்கு பயந்து போய் ஒழிந்து கிடக்கியோ அந்த பாவம் அரசு நீ தான் செய்ய போற, சந்திக்க போற. அங்கே கஷ்டப்படுற மக்களுக்காக நீ என்ன செய்ய போற, நீ தான் பரிந்து பேச போகிற, நீ தான் பரிந்து பேச போகிற. எனவே நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, நீ வந்து போ. அங்கே அவங்களை கேட்பான், யார் கேட்பா, பாவம் அரசு அவங்களை கேட்பான், நீ யாரை சொல்லு, நான் தான் அனுப்பி வச்சுன்னு சொல்ல சொல்றேன், நான் தான் அனுப்பி வைக்கிறேன், தைரியமா போ அப்படின்னு சொல்லி மோசை அந்த மோசை என்ன செய்தார், நம்புனார். என்னத்தை நம்பினார், கடவுளையாக இருக்கிறார், அவர் என்னோட பிரசனமாக இருக்கிறார், தூய ஆவியானுடைய வழியில் அவர் என்னோட என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பினாங்க. அந்த மோசை போனார், இரண்டாவது போயிருக்க முடியாது. எனவே இறைவன் என்பதை இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் தயங்கணும் அப்படின்னு நினைத்ததினால் மோசை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. புதிய பாட்டில் நம்ம பார்க்க அன்னை மரியாதை, அன்னை மரியாதை வானத்துக்கு அப்படியே தூதர் வந்து சொல்வார், அது மிக பெற்ற மாதிரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ வந்து இப்போது கருத்தறிக்கப்படுது, ஒரு மகனை பெற்றெடுத்து அவர் கேசி என்று பெயர் அப்படின்னு அவர் பாட்ட சொல்லிட்டார். மாதாவுக்கு எப்படி பார்த்தேன், திடீர்னு வந்து மாதா கலந்து நானும் சொல்கிறேன்,
கலங்கினா பயம் இருக்குமா இருக்காதா? இன்னும் கணவன் குடும்பமே நடத்தலை. சூசையப்பறம் என்ன பேசிதான் வந்துட்டு அப்படியே ஒரு பிரச்சனை வந்து போச்சு. அவரு அப்போ மன ஒப்பந்தம் தான் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் என்ன செய்யல, 2 பேர் இணைந்து வாழும். அதற்குள்ள ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, யூத சமூகத்துல அப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தரை கல்லால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சட்டம். எனவே மாதாவுக்கு பயம் வருமா வராதா? கலக்கம் வந்துச்சு, பயந்தாங்க, அச்சப்பட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பயப்படாதமா, தூய ஆவி மீது உன்னத கடவுளுடைய வல்லமை என்ன நீ தூய ஆவியால் தான் நிச்சயமாக கருத்தரிக்க போகும், கருத்தரிக்க போகும், ஒரு மகனை பெற்றெடுக்க போகும். எனவே நீ என்ன செய்ய வேண்டாம், அஞ்சு வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாதாட்ட வானத்துக்கு சொன்ன ஒரு மாதா என்ன செஞ்சாங்க, ஐயோ எனக்கு வேண்டாம் இருந்தாங்க, இதோ ஆண்டோடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப நம்புனா மாதா நம்புனா தூய ஆவியார் வழியா இறைவன் தன்னோடு இருக்கிறார், தன்னுக்குள் என்ன செய்கிறார், குடிகொள்கிறார். அப்படிங்கிறத யார் ஏற்றுக்கொண்டார்? அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் அவங்க என்ன கடவுளுக்கு ஆம் என்று பதிவு கொடுத்தார். தைரியமா கடவுளை ஆக்குவார், இறைவன் என்னோடு பிரசனமாகியிருக்கார், நான் ஏன் பயப்படணும், இல்லை நான் ஏன் இந்த யுக சமூகத்தினுடைய இந்த சட்டத்தை கண்டு அஞ்ச வேண்டும், ஏன் இந்த சமூகம் என்னை எப்படியெல்லாம் பேச தெரியும், இவங்க பேச்சு கட்டு நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு மாதா தைரியமாக கடவுள் தன்னோடு உரைக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டதுனால்தான் அவர்களால் ஆம் என்று பதில் சொல்லணும். ஆமத்துக்குரியவர்கள் உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்து அப்படியே அவர் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, விண்ணேற்பம் அடைந்த அவர் பாட்டு என்ன செய்ய ஓடி போகல, என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஒரு நாளும் திட்டத்தவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி ஆவியானவர் வழியாக ஆலயத்திலும் நமக்குள்ளும் என்ன செய்திருக்கிறார், குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான். எனவே அவருடைய பிரசன்னத்தால் ஆலயம் நிரம்பி இருக்கிறது, நாம் அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். அதான் நற்செய்தியாக நான் போறேன், தூய ஆவியார் அவர் உண்மையை வெளிப்படுத்தார், அவர் என்ன செய்வார், காண்பவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நற்செய்தியில கூட செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசுடைய சீடர் அதான் முதல்வா சீடர்கள் என்ன செய்யறாங்க, அங்கே போறாங்க, பல இடத்துக்கு போறாங்க, இத்தோனியா அவங்க எங்கெங்கெல்லாம் அழித்தரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் பயணித்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் சமாரியர்கள் மத்தியில போய் அவங்க போதிக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் போய் கிறிஸ்துவை சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட பார்க்கணும், இந்த வீட்டுனா மற்றும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன செய்யற மனமாக்கின அந்த செய்தி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு தரப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அந்த அதாவது அவங்க வந்து ஞானஸ்தானம் கொடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு காரியத்தை செய்யறாங்க, தூய ஆவியாளருடைய அருள் பொழிவு நடக்கிற நிகழ்வை அவர்கள் நடத்துகிறார். அப்போ நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது, கடவுள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் உங்களுள் பிரசன்னமாக இருக்கிறார், உங்களுள் குடிகொண்டு இருக்கிறார், அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், விட்டு அகல மாட்டார் அப்படிங்கிற செய்தியையும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் அவங்க யார் யாருக்கெல்லாம் போய் இருந்தாங்க, அங்கே போனாங்க, அங்கே இருக்கிற மக்களை மனமாட்டினாங்க, சமாரியர்கள் மத்தியில் போய் போதித்தாங்க, அங்கே போய் மக்களை மனமாக ஏற்றுக்கொள்ள செய்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தர தனிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொருத்தையும் போய் இருந்தாங்க, அந்த காரியத்தை திருக்குறள் செய்தார்கள். ஆமாம், நம்முடைய சகோதரிகளை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட நினைவை நாம் நினைத்திருக்கிறோம், இன்றைக்கு நாம் நினைவு கூட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் சிந்திக்கலாம், கடவுள் மேலே நமக்கு அன்பு இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம் யோசிக்கலாம். நமக்குள் குடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கிற இறைவனுடைய பிரசத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம், செவி கொடுப்போம், கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்வோம், செவி கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒருத்தர அன்பு இருந்தால் தானே நமக்கு என்ன செய்யணும், அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வானத்தோட வந்து கையில் தீப்பந்தத்தையும் இன்னொரு கையில் வானியில் தண்ணியை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவரை மறைச்சி எதுக்கு தீப்பந்தம் ஒரு கையில் இன்னொரு கையில் வானியில் தண்ணி வச்சு தலையிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வானத்துக்கு வச்சு ஆனால் மோட்சத்தை தீப்பந்தத்தால் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். மோட்சத்தை நான் என்ன செய்ய போகிறேன், தீப்பந்தத்தால் அழிக்க போகிறேன். எதுக்குன்னா மோட்சம் ஒன்று இருக்குது, பரலோகம் ஒன்று இருக்குது, நீ ரட்சிக்கப்படுவ, நீ மீட்கப்படுவ,
நீ வந்து என்ன செஞ்சிருவ, அங்கே போயிடுவ, அங்கே வந்து சூப்பரா என்ன செய்யலாம், வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். ஆண்கள் பிரச்சனை கிடையாது, ஏழை பணக்காரன் பிரச்சனை கிடையாது, அங்கே போய் கஷ்டப்பட வேண்டாம், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், நீ அங்கே சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற இந்த மக்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரதிபலனை தான். நீ கடவுளை அன்பு செய், கடவுளை ஏற்றுக்கொள், நீ கடவுள்கிட்ட வா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு பிரதிபலனை காட்டினால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ வரேன், அதனாலதான் நான் போறேன், மோட்சத்தையே அழிக்கிறேன். அப்படி ஒரு பிரதிபலனை இல்லாம இருக்கேன், கடவுளை அன்பு செஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சரி தண்ணியை ஏன் தூக்கிட்டலையில அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நரகம் தீப்பற்றி எரிஞ்சிட்டு கலவை அணைக்க போறேன், நரகத்தை அணைக்க போறேன் அப்படின்னு சொன்னான். அதையே அணைக்க போறேன் அப்படின்னா மக்களுக்கு பயம் இல்லாமல் போயிடும். தீமை செய்யணும், தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த உலகத்தில் குடும்பம் செய்யறவங்க நினைச்சு அவன் குடும்பம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே போயிடலாம். அதுக்காக கடவுள் எதிர்த்து அதை படைக்க வைத்திருக்கிறாங்க. நீ எப்படி அதுக்கு அணைக்க போறேன்னு அதுக்கு அது சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு தண்டனை கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும், இப்படி நீங்க வந்து அப்படியே செஞ்சுருவ, நம்ம சாமம் நடக்கிறோம் இப்படி சொல்லி பயந்து இருக்கிறது. நீ கடவுளை அப்படி அன்பு செய்ய வேண்டிய தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கணும். அப்படி நீ கடவுளை என்ன செய்ய வேண்டாம், பயந்து இருக்கு, நான் வந்து எதிர்த்திடக்கூடாது, நான் அழிவை சந்திச்சிடக்கூடாது, நான் கஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது, நான் துன்பத்தை சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், கடவுளை அன்பு செய்ய வேண்டாம், கடவுளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதனால அந்த நாக்கு இருந்தால் தான் நீ பயப்படுவேன். நான் அதை அழைச்சிட்டேன்னா எதுக்கு நீ பயப்படணும், பயப்பட அன்பு செய்ய வேண்டாம், நீ மட்டும் வாழ, உண்மையிலேயே கடவுளை நீ அன்பு செய்யக்கூடியவனாக இரு அப்படின்னு சொல்லி அதை வாழணும். அன்புடைய சகோதரர்களை நாளில் நாம் சிந்திக்கலாம். நாம இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னோம், இந்த ஆலயத்தில் உண்மையிலேயே ஆரோக்கிய தாயினுடைய பிரசனம் இருக்கிறது, ஆண்டவர் இயேசுடைய பிரசனம் இருக்கிறது, கடவுள் தந்தையுடைய பிரசனம் இருக்கிறது என்பதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் முக்கியமாக. அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், ஆலயத்தை நம்ம சந்திக்கிறோம். இங்கே திருப்பதி நிறைவேற்றப்படுகிற போது நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம், கண்டிப்பாக இந்த திருவிழா ஆகியிருக்கோமா, அங்கே உட்காந்து பேசிக்கிறோமா, சும்மா உட்காந்து எழுத மாட்டோம், கோயிலுக்குள்ள இறைவன் இருக்கா, அன்னையுடைய பிரசனம் இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வெளியே உட்காந்து எழுத மாட்டோம். எனக்கு நன்மை கிடைச்சாதான் நான் கோயிலுக்கு வருவேன், என்ன கடவுள் என்ன செய்ய கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்ற, உனக்கு உண்மையிலேயே அன்னையின் மேல் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த நாள் மாஸ்டர்கள் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறார். நம்முடைய கேள்வியை என்ன செய்வதை அது அதிகமாக உண்மையிலேயே பிரதிபலனை எதிர்பாராமல் எந்த தண்டனை பயமும் அஞ்சு கொண்டோ நீ என்ன செய்யணும், கடவுளை நம்ப வேண்டாம். அன்னை உண்மையான மனநிலையோடு உண்மையான என்ன செய்வது அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ கடவுளை தேடிவார். ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், அன்பு செய்வார். கடவுள் என்ன செய்வார், உன்னை அன்பு செய்வார். எனக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அதான பிரச்சனை. பெற்றோர்ல 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பிள்ளை என்ன செய்யணும், எனக்கு நீ என்ன கொடுத்த, நீ எனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்க என்ன, அப்படிதான் இன்றைக்கு பெற்றோர்களை பார்க்கணுமே தவிர அவங்களுடைய தியாகத்தையும் அவர்களால் இந்த உலகத்தில் நாம இந்த கேள்வி கேட்கிறோமே, இது யார் ஊக்கம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதோ யாருக்கு என்ன செய்யாது. உண்மையிலே இன்னைக்கு நம்முடைய கண்கண்ட தெய்வங்களாக பெற்றோர்களை இன்னைக்கு பார்க்க தவறுகிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனநிலை என்ற பெருமைகளை எதிர்பார்க்க என்ன, எனக்கு என்ன அப்படிங்கிறது இந்த மனநிலைகள் இன்றைக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு உண்மையான அந்த பெற்றோர்களே இன்னைக்கு பிள்ளைகள் செலுத்துவதற்கு அது தடையாக இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் உணரணும். எனவே இறைவன் மேல் நாம் உண்மையான அன்பையும் பக்தியையும் நம்பிக்கையும் இன்றைக்கு வைப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது இத்தகைய பிரதிபலன் எதிர்பார்க்க அல்லது பயம். எனவே இவைகளை கடந்து உண்மையிலேயே நாம் கடவுளை நேசிப்போம், கடவுளை தேடுவோம், கடவுளை அன்பு செய்வோம். இந்த ஆலயத்துல இறைவன் இருக்கிறார், அன்னையுடைய பிரசனம் இருக்கிறது. எனவே நானும் இந்த ஆலயத்துக்கு செல்வோம், இந்த ஆலயத்துடைய வழிபாடுகளில் பங்கெடுப்போம். இந்த ஆலயத்தை நாம் அடங்குபடுத்துவதற்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜபத்தாலும் நம்முடைய உழைப்பாலும் நம்முடைய பொருளாதாரத்தாலும் நம்முடைய அனைத்து விதமான முயற்சிகளிலால் நாம் ஒத்துழைப்போம் என்று நாம் ஒவ்வொருவரும் கருதினார் இந்த ஆலயம் இன்னும் வளர்க்கிறது. இந்த ஆலயத்தில் இறைவனுடைய பிரசனம் என்ன செய்யும், உறுதியாக இருக்கும். இந்த ஆலயத்தில் பல்வேறு அற்புதங்களும் அருள்குறிகளும் புதுமைகளும் நல்ல செயல்களும் என்ன செய்யும், நடக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பீடத்திலிருந்து இந்த ஆலயத்திலிருந்து நாம் எல்லோரும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்முடைய குடும்பத்திற்கு ஊருக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும்.
எனவே அதையே இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே நாம் உண்மையில் என்ன செய்வோம்? ஆலயத்தை நேசிப்போம். ஆலயத்தில் வைத்திருக்கிற அன்னையையும் ஆண்டவனையும் கிறிஸ்துவையும் நாம் நம்புவோம். அவருடைய பிரபலத்தில் வாழ்வோம். ஆம், அனைவரும் மன்றத்தில் இறைவனை பார்க்கிறோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயிரம் குருக்கள், கல்வியர் மற்றும் அனைத்து திருநிலை பாட்டாளர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் புனித ஆலயத்தின் வழி இறைமக்களுக்கு சமூக ஆன்மீக வழிநடத்துதலை வழங்கி உமது அன்பின் சாட்சிகளாக வாழ தேவையான அருளை புரிய வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். இன்று அர்ச்சித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் வழியும் மக்கள் உமது வசனத்தை உணர்ந்து விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாலயம் வழியாக நற்கருணை திருவருட்சாதனங்கள் பெறப்பட்டு மக்கள் புனிதத்தில் நிலைத்திருக்க அருள்தலை இறைவாகிறோம். ஆலயத்தை கட்டி எழுப்ப உழைத்த பங்கு தந்தை, நிர்வாகி, அன்புடையாளர்கள் மற்றும் அனைத்து பங்கு மக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் ஏற்று அவர்களின் வாழ்வில் நன்மைகளை பொழிந்து ஒற்றுமைக்கும் சமாதானத்திலும் நிலைத்திருக்க வரம் தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். இப்புதிய ஆலய பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். வேற்றுமைகள் கலைந்து அன்பு, அமைதி மற்றும் சமத்துவத்துடன் வாழவும் இவ்வாலய பகுதிக்கு ஆன்மீக வழியாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவனை எம் நாட்டை ஆளும் தலைவர்களும் அவர்களின் ஆட்சியின் சிறந்துடனும் நல்ல நேர்மையான ஆட்சியை கொண்டு வரவும் இறைவா அம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அந்த ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பிரதேசமாகவும் வேண்டுவோம். அன்பான ஆண்களை நிறையான நாடுகளாக மக்கள் நன்றி சொல்கிறோம். என் கொடுத்து என் மக்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த அழகிய ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த மறை மாவட்டம் உதாரண தந்தைகள் இன்னும் ஏழை மக்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான நன்கொடையாளர்கள் இந்த ஆலயத்தினை கற்றுக்கொண்ட அனைத்து நல்ல உலகில் இடையே அனைவரையுமே நம்முடைய அர்த்தமாக நம்முடைய அனைவருடைய சுமத்த முயற்சியுடைய ஒரு பலன் இந்த அழைக்கிறார். இந்த ஆலயம் உண்மையிலேயே எங்கள் அனைவருக்கும் என்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை பற்றி வளர்க்கக்கூடிய ஒரு அழகான ஆலயமாக அமைத்து தந்திருக்கு. அதற்காக நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இன்னும் இன்றைய ஆலயத்தில் சில பணிகள் குறைவுபட்டிருக்கிறது என்பதை நன்கறி இந்த பணிகளும் விரைவாக முடிவதற்கு போதுமான பொருளாதாரத்தை நல்ல நன்முறையாளர்களை கொண்டு மீதான அந்த பணிகளும் விரைவாக அறிவிக்க இன்னும் என்னுடைய வரக்கூடிய பங்கு தந்தைகள் எமது பங்கு தந்தை மற்றும் இங்கு வரக்கூடிய இந்த ஆலயத்திற்கான இன்னும் முயற்சிகளெல்லாம் இருக்கிறார்கள். அத்தனை முயற்சிகளிலும் உங்களுடைய உடலைப்பு அவர்களோடு இருந்து ஆண்டவரை நீங்கள் மேலும் நீ கடன் கொடுத்தும் உங்களுடைய ஆசையால் நிறம் உங்களுடைய வல்லமையாக உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் வந்து மகிழ்ச்சி வைக்கிறபோது மன்றாடுகிறது. அவருடைய தேவைகளை வைக்கிறபோது அவைகளை அனைவரையாக நிறைவேற்றிக் கொள்வது ஒவ்வொருவரையும் ஆசிரியக்க வேண்டும். என்னை மன்றாடுகிறோம். அர்ச்சனையாக்கினி
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இல்லாமல் தந்தையாக விளங்கியது ஆசிரியரை கொண்டாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையெழுத்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலை ஆரோக்கிய தாய் கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தை மாற்றினால் உரிமையாளர்கள் நீர் திருமணம் கொண்ட நாளை நாங்கள் நினைவு கொள்கிறோம். அதனால் என்றும் உமக்கு ஏற்புடைய பலிப்பொருளாக மாற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மகனை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அருளால் கட்டியெழுப்பிய இந்த கோவில் உமை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்துக்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவை மறைகள் வியத்தன்முறைகளை வெளிப்படுத்தி செயல்படுத்துகிறீர்கள். எங்களின் உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டியெழுப்புகின்றீர். விண்ணகம் இடமான இடத்திலே உமது அமைதியை கண்டு முழுமை அடையும் வரை உலகுக்கு பரவி இருக்கும் உமது திருவாவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டோரை உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற ஆகவே புனிதர்கள் பெருக்கூட்டத்தோடு உமது ஆட்சியின் கோயிலில் நாங்கள் உண்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்மை அனைத்தும் ஆகவே உடைய ஆவியை கொண்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் என்றான். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக இருக்கிறதை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பெழுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இறப்புகிறது அறிவின் விண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவன் நம்பிக்கையோடு தம்பியர்கள் கையில் அவர் கூறியதாம். அனைவரும் உயிரிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தில் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வதற்கு அப்பத்தை மீட்டளிக்கும் சின்னத்தை கொடுக்கிறோம். உங்கள் முன் மொழிக்குரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றியை செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் அடியோ, எங்கள் ஆயர்கள், மறைமாவட்ட பதிவாளர் முன்சிராஜன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தவர்களும் உயிர்த்தளவு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுக ஒளிவில் ஏற்றலும் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுள் கன்னி தாயான மரியா, கணவரான யோசேப்பு, புதிய திருத்தூதர்கள், இந்த உலகில் சொந்தவராயிருந்த புனிதராக அனைவரோடு நிறைவாழ்வில் பங்கு கொள்ளுதல் பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருதம் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் ஆவியாரம் ஒன்றி எல்லா புகழும் மாற்றி பெரும் கட்டளையால் தப்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து ஆண்டவரை இனி அனைத்து நவற்றையங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தனியுடனர்களுமே அன்றாடுகிறோம். உமது இறக்கத்தினதுரியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எமிக்கராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
அப்பத்தை எடுத்துக்கொண்டு அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு மொழிந்து நீங்கள் பாவங்களை பாராம் முதல் அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மருத்துவர்களுக்கு கேட்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருகிறார். எல்லோருக்கும் ஆனந்தார் செய்திருக்கிறே ஆண்டோடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனி தம்மை உலகின் பாவங்களை போக்குகிறவர், தம்மையின் விருதுக்கு அழைக்கப்பட்ட ஒரு பேர் பெற்றோ. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி என்னோட ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் ஆனந்தினம், தேவர் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனத்திரம், வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசனம் என்றும் வசனம் எங்கள் வாழ்வு தன்னிலே. வாழும் மண்ணு மனித பின்னும் வாழும் என்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனத்தினம், ஐம்பிக்காக எங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும். அளவில்லாத அன்பினே சமரமரைத்திடும். நினைவிலாடும் நிலவையாவும் நிகழ்வதாகிடும். நீங்கிடாமல் நிறைவு நேசம் நிலவும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாளில்லையே, இதை கேளாத
இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் இறைவா தெய்வ தரிசனம் தேவ மனதினம் தேவ கரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு தரவும் வல்ல தேவன் வரவு என்கிறே வசந்தம் என்றும் வசந்தம் எங்கள் வாழ்வு தந்திரே வாழும் அன்றும் அழிந்த பின்னும் வாழும் என்கிறே வாழ தேவன் வார்த்தை இங்கே வடிவமானதே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே இதை பாடாத நாள் இல்லையே இதை தேடாத நாள் இல்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் இறைவா தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலய அர்ச்சிப்பு நாள் நினைவு இந்த சிறப்பு நிகழ்வை வழிபாட்டு சிறப்பு செய்த பிபிஎஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏற்கனவே நாம் பேசியிருந்தபடி எல்லோரும் முடிவு செய்தபடி 15, 16, 17 3 நாட்கள் விழா நாட்கள். 15 கொடியேற்று வரும், 16 திருவுருவ அன்னையின் திருவுருவ பவனி, 17 திருப்பலி, அப்புறம் தொடர்ந்து கொடியிறக்கம், 15வது நாளில் சிறப்பு செய்வோர் மிக்கேல் அன்பியம், 16 அன்றைக்கு இந்த வழிபாட்டை கபரியல் அன்பியம் சிறப்பிக்கிறது, 17 ரஃபேல் அன்பியம் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கிறது. இதில் நினைவு கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த நாளிலே இந்த ஆண்டவர் இந்த ஆலயத்தை நமக்கு அழகாக கட்டி முடித்திருக்கிறார். அதனுடைய வளர்ச்சியிலே கட்டுமானத்திலே தந்தை அவர்கள் சின்ன பின்னணிகள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உங்களுடைய விடுதலையோடு விக்கிரபானம் செய்து இருக்கிறார். அவர்களுடைய மனைவியிலே இதனுடைய கிளாஸஸ் எப்படி தொடங்கணும், எப்படி இந்த தொடக்கங்கள் இடையிலே அதனுடைய பொருளாதார ரீதியான பணம் சேகரிப்பதை நாம் கண்ட சிரமங்கள் எல்லாத்தையும் சொல்லி இன்றும் தொடர்ந்து இதனுடைய நிறைவு முடிவடையில் அதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லோருக்கும் நன்றியும் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த நாள் அவருடைய வருகை நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, இந்த ஓராண்டு நினைவு. எனவே அவர்களை உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாம் கலைஞர்களுக்கு அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை கூறி இந்த பொன்னாடியை போட்டு அவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். அன்புக்குரியவரே, நீங்கள் நமக்கு அறிமுகமானவர், என்னுடைய அன்புக்குரிய நண்பரும் கூட. இந்த நாளையத்திற்கு அவர் வருவதற்கு முன்னாடி எனக்கு நண்பர், என்னுடைய இன்னொரு ஜூனியர் ஃபாதர் ஆரோக்கியம்,
இவருக்கு பரிச்சயமானவர். குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய அந்த நட்பிலே வளர்ந்து வருகிறோம். அது ஒன்றை நான் சொல்லணும். டாக்டர் தாயப்பன் அவர்களை பற்றி சொல்ற பொழுது அவர் உண்மையிலேயே ஒரு குருவான ஆக வேண்டியது நினைக்கிறேன். அவர் உண்மையிலே அவருடைய பணியை நான் அவர் அதை நாகிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். கடவுள் சொல்லுவார் பாரு அப்படின்றார். அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ அவர் சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து குவித்திருக்க முடியும். நான் கூட சொல்லுவேன், ஏதாவது ஒரு அசட்டு ஆண்டவர் படைத்தார், ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், அவர் பார்த்துக் கொள்வார். வருமானங்கள் அவருடைய அந்த சேவை ஆலயங்களுக்கு, தெய்வ காரியங்களுக்கு, தொண்டு காரியங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். யாரிடமும் அவர் இல்லை என்று சொல்வதே இல்லை. எனவே நம்முடைய ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். நீங்கள்லாம் அவருக்காக வேண்டிக்கொள்ளும். அவருடைய இந்த மருத்துவ பணி, அவருடைய பிள்ளைகள், மனைவி, பேர பிள்ளைகள் எல்லாரையும் நிச்சயமாக ஆண்டவர் நான் ஆசிரியர் நான் சொன்ன போல ஒரு நீர் கொடுக்கிறவர் கைமாறு பெறாமல் போகிறான் என்று சொன்னேன். அதுபோல அவருடைய பணிகள், சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் உண்மையிலேயே சொன்னது போல அவர் இறைவன் ஊழியருக்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நம்பிக்கையாக அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு கரகோஷம் எழுப்பி அவரை வாழ்த்துவோம், அவர்களுக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆலயத்துக்கு அவர்கள் தேவையான அந்த வயர்னு சொல்றது, அந்த புத்தன் வயர் அவர்கள் பேசுபடி சொல்வார். இங்கெல்லாம் டூப்ளிகேட் வயர்லாம் இருக்கும். செய்தது சரியாக செய்து சொல்லி இங்கிருந்து வரவழைத்திருக்கிறார். கோயம்புத்தூர் நினைக்கிறேன். அது ஒரு ஆளை அனுப்பி ஒரிஜினலா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி அவ்வளவுக்கு அது நேர்த்தியாக, எதை செய்தாலும் அது நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டருடைய மனநிலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் மத்தியிலே கொண்டிருக்கிறோம். அவருடைய நேரத்தில் வாழ்த்தி அவர்களை இந்த பொன்னாடை போர்த்தி அவரை நாம் கௌரவ கொடுக்கிறோம். டாக்டர் முன்னாடி வாங்க. திருப்பதி முடிந்தோடனே நமக்கு ஒரு சின்ன கன்சல்ட் நடந்து நினைக்கிறேன். மேலே பிபிஎஸ் பிள்ளைகளுக்காக மேலே ஒரு சுலபம் அதற்கு நடக்க வேண்டியிருக்கிறது. எனவே மீண்டுமாக எல்லோருக்கும் நன்றி. நமக்கு நாமே நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இறைவன் முன்னிலேயே தந்தையார் எல்லா மாதிரியாக சொல்லிட்டார். ஒவ்வொருவருடைய பங்கேற்பும் இதனுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சியை கண்டிப்பான நமக்கு நாமே கரங்களை கட்டிக்கிறோம். ஒரு சின்ன சாட்சியம் சொல்ல விரும்புகிறேன். அதை என்னன்னு கேட்பேன். எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த பலனை கேட்கிறேன். நம்முடைய ஆலயத்தில் வழிநடத்தியாக இருந்த பங்கு தந்தை அவர்களுக்கும், நம்முடைய பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இந்த சிறப்பித்த பங்கு தந்தை அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய ஆலய பணிக்காக பல உதவிகள் செய்த டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் ஏற்கனவே சொன்னாங்க. மேலே வயர் சுவிட்சு 2 சார் வாங்கி கொடுத்தாங்க. மற்ற பல்பு மற்ற தேவையான வாங்கிட்டோம். அதே அதிகமான வேலை சார் சொன்னாங்க. ஜீவா இதெல்லாம் பேசி நான் சில எனக்கு வழியே இல்லை. நான் பலமுறை பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டு போனேன் மிஷனுக்கு இந்த வழியே இல்லை சார், நான் என்ன செய்யணும், எப்படியாவது எங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு விடுன்னு சொன்னேன். அது 3 பங்கு தந்தையர்கள், என்னுடைய அப்பா சகாயச்சப்பட்ட அவர்கள், டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள், உடைய பங்கு தந்தையின் சார்பாக அவர் என்னுடைய சார்பாக உங்கள் சார்பாக மனமான நன்றியை வாழ்த்து. மகளுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி முகமாக வந்து முகமாக இருந்துச்சு, தலையெல்லாம் இருந்துச்சு.
வந்து நான் அடுத்து ஜெபம் பண்ணேன். இந்த மகள் அங்கிருந்து மனநலப்பட்டு வரலாம் மெழுதிரி பத்திரிக்கா இது குணமானா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நேர்ந்திருந்தேன். அது பூர்ணமாக சுகமானதுனால நான் சாட்சி சொல்கிறேன். இயேசுவோட மதியம் நம்முடைய ஆலயம் வந்து கடந்த வாரம் 143 ரூபா இருந்தது. கட்டுமான பணிக்காக வழி அருள் தேவராஜ் 5000 கொடுத்துள்ளார்கள். இந்த மாத கண்டுபிடிக்காக மாமா அருள்ராஜ் அவர்கள் 200 ரூபாய் கொடுக்கின்றார்கள். மற்றும் இந்த ஆலயத்தை மேலாம் 1 வருஷம் பழைய பேப்பர் அட்டை இதெல்லாம் ஒரு 650 ரூபாய் போட்டேன். அதுக்கு இன்னைக்கு வச்சுருந்த பழைய சாப்பாடு 30 ரூபாய் போட்டேன். இப்போது ஆலயத்துடைய கையிருப்பு 6023 ரூபா. மீண்டும் உலகத்திலே நம்பியே உங்களுடைய உற்சாகமான ஈடுபாட்டை கண்டிப்பாக நான் வாழ்க்கை செய்திருந்தேன். இனிமே இந்த நாளில் என்னை அதாவது திருவிழாவுக்கு தான் அழைத்தாங்க. திருவிழா நாட்களே வரணுங்க. அதனால் இந்த நாளில் நான் ஆரம்பிச்சிருந்தேன். இந்த திருவிழா நாட்டில் வந்து எல்லாரும் பங்களிக்க ஒரு சந்தோஷத்தில் நம்ம தந்தை தொட்டுத்தந்தை அவர்களும் இந்த ஆலய அவர்களும் வந்து கண்டிப்பாக நாங்கள் வாங்கன்னு சொல்லி அழைத்தார்கள். நான் அதே நாளில் என் பங்கையும் எனக்கு 15 மணிக்கு இந்த வருடம் பெரிய திருவிழா அதுவும் ஆலோசனை தான். திருவிழா இந்த நாளில் நடைபெறுவதனால என்ன வர முடியாதுன்னு சொல்லி நான் இந்த நாளில் வந்து உங்களுடைய கலந்து கொண்டது உங்களுடைய மகிழ்ச்சி. நன்மையை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தந்தையோடும் நம்முடைய ஆலய உபதேசியாரோடும் இணைந்து என்ன செய்யுங்க நமக்கு நிறைய இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் நிறைவு செய்வதற்கு ஒத்துழைக்கிற உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஆலய உபதேசியாருக்கு நாம் ரொம்பவே நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பங்கு தந்தை ஞாயிற்றுமும் சரி இப்போ இருக்கிற தந்தை சரி முன்னெடுத்து எல்லா பணிகளையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட நம்ம அவங்களுக்கு கடன் நிறுத்தி நிறையா ஆலோசனைகளை நினைக்கிறேன். ஆனால் இன்னும் தொடர்ந்து இந்த ஆலயத்துடைய அத்தனை பணிகளையும் நிறைவு செய்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம உதவியாக இருப்பார்கள். எங்களுக்கு தீபா அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அவருக்கு கடவுள் நல்லவர்களுக்கு நன்றிகளை டாக்டர் ராயத்திற்கு நன்றி சொன்னாங்க. அதாவது தொடக்கத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்குற மாதிரி டொனேஷன் கேட்டோம். அப்போ தொடக்கத்திலேயே நமக்கு 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தொடக்கத்தை எடுத்த உடனே அதிகமாக ஒரு பணத்தை கொடுத்து நம்முடைய ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்தவர் ஆயிரத்து சரி மீண்டும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவங்க எவ்வளோ பிற்பாடு எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிமுகம் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம மண்ணின் மனிதர்கள் நம்ம ஊருக்காக நம்ம அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நமக்கு அந்த பேசுகிறது தான் எனக்கு தெரியும். அவங்க எவ்வளோ பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனை ஊர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி எத்தனை திட்டங்களை அடுத்த வருஷம் செய்யக்கூடிய திட்டங்களை கூட இந்த நாட்களிலேயே அடுத்த மாதம் நீங்கள் செய்கிறாங்க, அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. திட்டமிட்டு அவர்கள் ஆலய பணிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க அறிந்து இருந்தாலும் பரவாயில்ல. மற்றவர்கள் செய்தி எங்கள் நிலைமை ஊர் மக்களுடைய பொருளாதார நிலைமை தான். நீங்கள் இன்னொன்று உதவி செய்யணும்னு கேட்டபோது ஆலயத்துடைய முடிக்கிற தரவாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள் நம்ம நிறைய பேருக்கு அந்த வயல் வாங்குறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணோம். நிறைய பேருக்கு நாங்கள் பேசி பார்க்க முயற்சி எடுத்தோம். இந்த தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில் அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமே அப்படியே கஷ்டப்பட்டு பின்வாங்கி கொண்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரே நம்பிக்கை டாக்டர் ஆயிரத்தி எனவே அவங்ககிட்ட மீண்டும் நம்முடைய உதவியாளர்கள் சேர்த்து எழுந்திருக்கிறாங்க. அந்த உதவியை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய ஆலயத்தினர் அவங்க நிறைய அன்பு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய ஆலயத்துடைய வளர்ச்சிகளை கண்டிப்பாக அவங்க உதவியாக இருப்பாங்க. இன்னும் அவருக்காக அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய தொழிலுக்காக நாமும் சிறப்பாக நினைக்கிறோம் வேண்டியவரும் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் சிறப்பாக இங்கே எல்லாருடைய பங்கேற்கும் கண்டிப்பாக இந்த ஆலயம் நன்றாக முடியாது. அதனால் ஒவ்வொருத்தருமே மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் குளித்திருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். நிறைய நன்கொடையாக நிறைய நன்மை நிறைய உதவி செய்திருக்கிறாங்க. நிறைய கண் முகம் தெரியாதவர்கள் கூட நம்ம ஊரை பற்றியே தெரியாது, மக்களை பற்றியே தெரியாதவர்கள் கூட நிறைய உதவி செஞ்சுருக்காங்க.
எனவே அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அன்போடு நான் தெரிவித்துக்கொள்வேன். இந்த ஆலயம் கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் என்னுடைய உடையிற்கும் உங்கள் உடை என்னுடைய பங்கேற்பு இருக்கும். நீங்கள் விரும்பி என்னை அழைக்காவிட்டாலும் நான் உங்களை அன்பு செய்வேன், இந்த ஆலயத்தை அன்பு செய்வேன். கண்டிப்பாக இந்த ஆலயத்துடைய வளர்ச்சிகளில் கண்டிப்பாக பண்ணுறேன். அதனால் ஐயோ இவங்க நல்ல ஐயோ இவங்களுக்கு அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உங்களை முதலே சொல்லிட்டேன், இந்த ஆலயம் கட்டும்போதே என்ன அதைத்தான் வீடும் செய்வேன். நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ என்ன செய்யணும், முழுமையாக கடைசி வரை உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு என்பதை கொடுத்தாங்க. அதாவது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுதான் ஒத்துழைப்பு. இதற்காக உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அதை பார்த்து சந்தோஷப்படுவதனால உங்களுடைய ஒவ்வொரு உடனே, அதாவது நீங்கள் நினைக்கிற போது உங்களுடைய நல்லது கெட்டதை பங்கெடுப்பதற்காக இப்படி பல நிலையில் எனக்கு இந்த ஒத்துழைப்பு என்பது கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பேன். இங்கே நம்முடைய மண்ணிலிருந்து 2 குழுக்கள் எடுத்துருக்காங்க, வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் ஒரு நாளத்தில் வருவாங்க. ஒரு சிறப்பாக ஒரு இறையலைகளை பற்றி வருகிற போது அப்பவும் நான் சந்தோஷப்படுவேன். நம்ம காலத்தில் அனுப்பி வச்சிருந்தேன் ஊரில் அதற்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நிறைய நினைக்கிறது காரணம் கடைசி வேறு என்ன செய்யணும் சொல்லுவாங்க. நம்ம பிரதர் நம்ம ஊர் மண்ணில் மைந்தத்தில் பழக்கங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பார். அவருக்கு என்ன நினைக்கு எப்படி பொருள் வந்து நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து தந்தையை காமிக்க பேசாமல் நினைக்கிறேன். ஏன் நான் இருக்கும்போது ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி 2 வாரம் தான் பேசுவார். சாமி நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா செய்யுங்க, கொடுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு செய்வார். ஃபோன் பண்ணி கேட்பார், என்ன செய்யுங்க அப்படின்னு. அதான் அவருடைய அந்த அக்கறை. ஒரு இறைப்பணியாளர் நமக்காக என்ன செய்கிறார், நம்ம மண்ணிலிருந்து போனவர் நம்ம ஊருக்காக நம்முடைய ஆலயத்திற்காக அவருக்கு வந்து நின்று செய்ய முடியலாங்க. எப்போதும் அதை அக்கறை எடுத்து ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய. அதனால் நம்ம மண்ணிலிருந்து நிறைய இறை அழைக்கிறது வரட்டும். அந்த இறை அழைக்கிறது நம்ம ஊரை இன்னும் நினைச்சிடும் மழப்பட்டு நாங்கள் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கேட்போம் வழக்கு என்று நன்றோடு கேட்பது நான் எதுவும் எழுதியிருப்போம். நான் நடுவுமாக நாங்கள் தெய்வங்கள் அர்ச்சிக்கப்பட்ட மக்கள் நமது ஆட்சியின் கனிகளை மகிழ்ச்சியில் பெற்றுக்கொள்ள எங்கள் வேண்டுகிறோம். இவ்வாறு விழா இவரது உழைப்பின் கையினால் அருள்வாழ்வின் கொடையாக அவர்களுக்கு அமைகிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவனியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாளர்களுக்காக வாருங்கள் திருப்பலி நிறைவேறும். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை காக்கும் தெய்வமே